அன்றாட வாழ்க்கையில் நம்ம மக்களை பார்க்கறது எப்படி, லைஃப்பை எப்படி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் உட்கார விதத்தை நான் கவனிக்கணும். உங்கள் மூட் என்ன, உங்களுக்குள்ள சின்ன ஒரு டென்ஷன் இருக்குது, அதுலேயே ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது இல்லைங்களா. அதாவது இந்த அப்சர்வேஷன்ஸ் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்கும். பல நாடகம் பண்ணியிருப்பேன், அது பல ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. பட் நாடகத்துக்கு அந்த ரீச் கிடையாது. ஒரு படத்தில் நீங்கள் ஒரு 2 செகண்ட் எப்பியர் ஆனால் கூட அதோட ரீச் ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் பார்த்துருப்பாங்க படத்தை. நீங்கள் தானே அந்த இது நடிச்சிங்க கேட்பாங்க. அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். சூரரை போற்று எப்படின்னா சுதா கோங்கரா மேடம் வந்து அவங்க வந்து மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த கேள்வியும் இல்லை, அதாவது எந்த டவுட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் வந்து எப்போவுமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் இங்கே வந்து உங்களை பார்க்க. ஆஹா, சூப்பர். நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அண்ட் உங்களோட சமீபமான ரிலீஸ் வந்து யோலோ, சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த படத்துல வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணீங்க. எப்படி இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது? ராம் தான் எழுத்தாளர். ராமும் சாமும் வந்து அதை பற்றி பேசும்போது இது வித்தியாசமாக இருக்குது, இந்த கதை வித்தியாசமாக இருக்குது, இது வந்து ரொம்ப வந்து மக்களுக்கு ஒரு 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 குளிர்ச்சியை கொடுக்க போகுது. மற்ற படங்களில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வயலண்ட் ஒரு இது ஏரியாவில் போகாமல் இது வந்து பல ஏரியாவுக்குள்ள பல இடங்களில் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது வெறும் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு த்ரில்லர்னு இல்லாமல் அதில் கொஞ்சம் சில ஒரு மேஜிக் கொண்டு வந்து இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு அந்த கதை சொல்லும்போதே எனக்கு வந்து இது வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு கதை. இது வந்து மக்களை வந்து கவரும். கண்டிப்பாக சாமிங்காக இருக்குது. படத்தில் நடிக்கலான்னு தான் நான் ஆசையாக தான் உள்ளே வந்தேன். ஷூட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடியே கதை சொல்கிற விதம் இருக்குது பாருங்கள். 1-2 பேரை கூட்டிகிட்டு உங்கள் ரோல் இப்படி இருக்குங்க, இந்த மாதிரி தான், மற்ற கதை இப்படி தான் இருக்குன்னு அவங்க பேசும்போதே அந்த படத்தை அவங்க ஏற்கனவே மனசில் பார்த்துட்டாங்கன்றது எனக்கு உறுதியாயிடுச்சு. அதனால் உள்ளே போய் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இயல்பாக ஈஸியாக எங்களால் நடிக்க முடிஞ்சுது. அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு ஒரு டைரக்டர் உங்ககிட்ட ஒரு கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த கேரக்டருக்காக எந்தெந்த மாதிரியான ஹோம்ஒர்க், எந்தெந்த மாதிரியான ரெஃபரன்சஸ், என்னென்ன விஷயங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க? அண்ட் உங்களோட ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிங் என்ன? எனக்கு வந்து நாங்கள் நாடகத்துலேருந்து வந்த ஆட்கள். ஸோ எங்களுக்கு எப்போவுமே முதல்ல ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். அந்த ஸ்கிரிப்டை படித்து அதை உள்வாங்கி அதில் எப்படி என்ன, அதோட வசனம் என்ன, அந்த வசனத்தை எப்படி பேசணும், இது வந்து எப்போவுமே இருக்கும். ஆனால் அடிப்படையில் ஒரு நடிகனுக்கு என்ன முக்கியம்ன்றது அப்சர்வேஷன்வாங்க இல்லையா. அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம மக்களை பார்க்கறது எப்படி, லைஃப்பை எப்படி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் உட்கார விதத்தை நான் கவனிக்கணும். உங்கள் மூட் என்ன, உங்களுக்குள்ள சின்ன ஒரு டென்ஷன் இருக்குது, அதுலேயே ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது இல்லைங்களா. அதாவது ஆமாம், நான் ஒரு வேலை செய்ய வந்திருக்கேன், ஆனால் இது நான் டெய்லி செய்கிற ஒரு வேலை. அதனால் இந்த அப்சர்வேஷன்ஸ் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்கும். குறிப்பிட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது என்னோட கேரக்டர் வந்து ஜுவல்லரி ஸ்டோர் ஓனர். ஜுவல்லரி ஸ்டோர் ஓனர்ஸை பற்றி நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். உதாரணமாக இல்லை ரியல் லைஃப்பில் நம்ம உள்ள ஒரு கடையில் போகும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பாலிஷ்டாக தான் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறது. இன்னொன்று வந்து இயல்பு, அதாவது மனித இயல்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. எல்லாருமே ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது ஹர்ட் ஆகிடுவாங்க, இல்லை கோபப்படுவாங்க. இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கிறது. ஸோ அது வந்து அந்த நேரத்தில் கேமரா முன்னாடி நம்ம நேச்சுரலாக இருக்கணும். இப்போ நடிப்புன்றது நான் அப்படி தான் பார்க்குறேன். அதாவது நான் ஒன்று போய் செய்கிறத பற்றி இல்லை, அது கண்டிப்பாக அது மண்ணை தான் கவ்வும். ஓகே, 10 பேர் 10 விதமாக நடிச்சிட்டு இருப்பாங்க. அதை உள்வாங்கிறதுக்கு பதட்டப்படாமல் உள்வாங்கி நீங்கள் அந்த சனத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது தான் முக்கியம். அண்ட் அதே மாதிரி யோலோ படத்தில் நீங்கள் பேசின ஏதாச்சும் ஃபேவரட் டைலாக் எங்களுக்காக பேசி காமிக்கிறீங்களா? எடுத்த உடனே அந்த டோன், கடையில் என் கூட 20 வருஷமாக விசுவாசமாக வேலை செஞ்ச ஒருத்தரை வந்து நான் வந்து ஒரு தூண்டிலிட்டு இது பண்ண போகிறேன். ஓகே, பாசமா விசுவாசமா
ஓடிடுங்க அப்படின்னு. ஐயோ பயந்துட்டு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்காரு, நான் பதில் சொன்னா கேரக்டராவே மாறிட்டீங்க. நைஸ். அண்ட் சார் நாங்கள் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், லைக் படத்தில் வந்து ஒரு சீனுக்கு காஸ்டியூம் மாற்றி போட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் எப்படி? அன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்களுக்கு என்னாச்சுன்னா, அந்த லொக்கேஷன் வந்து அடுத்த நாள்லேருந்து அவைலபிள் கிடையாது. ஸோ நாங்கள் பிளான் பண்ண நாங்கன்னு சொல்லக்கூடாது, டைரக்டரும் டீமும் பிளான் பண்ணதை வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு 24 ஹவர்ஸில் நாங்கள் முடிக்க வேண்டியதாக போச்சு. ஒரு 4 days நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கடைசி இதில் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ஒரே ஷிஃப்ட்டில் போக வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் என்னாச்சுன்னா, இப்போ ஒரு 7 காஸ்டியூம் ஷிஃப்ட் வந்தது. ஸோ இப்போ இந்த 7 காஸ்டியூம் ஷிஃப்ட் வரும்போது ஒரு டாப்பு, அதுக்கு ஒரு பாட்டம், வாட்ச் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு பல ஆட்கள் இருக்காங்க. பட் அவங்களும் வந்து எத்தனை பேருக்கு பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு இதில் வந்து அப்ஸ்டேர்ஸ் டவுன் ஸ்டேர்ஸ் 2 இது இருந்தது. ஸோ நான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து வரதுக்குள்ளே நானே மும்முரமாக காஸ்டியூமை எடுத்து மாட்டிட்டு ரெடி ஆகிட்டேங்கன்னு போய் உக்காந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சோஃபாவில் தான் சீனு. போய் உக்காந்தேன், எல்லோரும் வந்தாங்க, கேமரா வந்தார், டைரக்டர் வந்தார். அப்புறம் அசோசியேட் ராம் சார் மட்டும், இது இல்லையே, நீங்கள் எந்த காஸ்டியூம் போட்டுட்ருக்கீங்க, இது அந்த நாள் இல்லைங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அரசியல்ல சாதாரண விஷயம். ஆமாம்மா, சினிமாவில் இதெல்லாம் சகஜமுங்க அப்படின்வாங்க. அந்த அசோசியேட் டைரக்டர் அன்னைக்கு அதை உடனே கவனிக்கலைன்னா எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும், எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. கரெக்ட். அதே மாதிரி யோலோ மூவில உங்களுக்கு சான்ஸ் எப்படி கிடைச்சது? டைரக்டர் சாம் சாரும் எழுத்தாளர் ராம் சாரையும் எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். சாம் ராம். ஆமாம், பொன்னியின் செல்வன் நாடகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அந்த காலத்தில் காலேஜில் இருந்தாங்க. அவங்க வந்து உணர்வுகள் கலை குழுன்னு ஒரு குழு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க எங்கள் கூட மேஜிக் லேண்டன் கூட சில நாள் பயணிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து தெரியும் எங்களுக்கு. அதனால் ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சாம் வந்து முக்கியமான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சமுத்திரக்கனி சாரோட, ஆமிர் சாரோட. ஸோ அதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் ட்ராவல் 2 பேரும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஒரு நாட்டி சாமியார் கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு இதில் இருந்தாங்க. தென் இல்லை, வி வாண்ட் சம்படி ஒரு கிளாசி வில்லன், அது நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், எங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ மீன், ஸோ 20 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு வில்லன் ரோல் நான் பண்ணியிருக்கேன். நைஸ். ஸோ தட்ஸ் குட். ஓகே, ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கும் வந்து வில்லன் ரோல் ப்ளே பண்ணுறீங்களா? ஏன்னா இந்த கெட்டப்லாம் கொஞ்சம் வில்லன் கெட்டப் மாதிரியே இருக்கு. இந்த தாடி, உங்களோட மீசை, இது இந்த மீசை வந்து வளரும், சில நேரம் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. ஏதாவது கதாபாத்திரத்துக்காகவா இல்ல டெரிஃபிக்கா இருக்கு? இல்ல இல்ல, ஜெனரலி சம்திங். அது வந்து எப்பவுமே போர் அடிக்கும் போது ஏதாவது ஒன்று மாத்தி அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி எந்த கோ ஆர்டிஸ்டோட நடிக்கும் போது ரொம்ப ஜாலியா இருந்தது, எந்த கோ ஆர்டிஸ்டோட நடிக்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆச்சு உங்களுக்கு? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் வந்து டென்ஷன் ஒரு வார்த்தை வரவே இல்லை. ரொம்ப சில்லா தான் இருந்தது. ஆமாம்மா, ஆன் செட் அட்மாஸ்பியர் எப்பவுமே சில், பியூட்டிஃபுல். ஈவன் 24 hours ஷூட் பண்ணும்போதெல்லாம் கூட ஸோ இட் வாஸ் வெரி வெரி இட்ஸ் அ ஃபன் ஃபில்ம் டு ஒர்க். போத் த ஹீரோஸ், தேவ் கூட ஒர்க் பண்ணுறது, ஆகாஷ் பிரேம்குமாரோட ஒர்க் பண்ணுறது, போத் ஆஃப் தெம் ஆர் சச் வண்டர்ஃபுல் பீப்புள், வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். ஸோ இட் இஸ் ஆல் குட் ஃபன். வாவ், ஆல் குட் ஃபன். யார் கூடயும் வந்து அந்த மாதிரி ஒரு டென்ஷன் எல்லாம் வரவே இல்லை. It was all a beautiful experience. அண்ட் அதே மாதிரி நீங்க நடிக்கும் போது எந்த சீன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு? இயல்பா நடிப்பு வரும்ன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. இட்ஸ் ட்ரூ, பட் யூ ஆல்சோ நீட் a lot of craft, and that's something you acquire over a lifetime of work. So there is இதில் வந்து எதுவுமே நான் சொன்ன வார்த்தை வந்து எல்லாமே வந்து சந்தோஷமாக பண்ணேன். எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியான இது. பட் சினிமாவில் எதுவுமே வந்து ஈஸி கிடையாது. இந்த ஷூட்டிங்கோட சூழல் ஒன்று இருக்குது பாருங்கள், அது எப்போவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும், அத்தனை பேர் இருப்பாங்க, கத்திக்கிட்டு இருப்பாங்க, லாட் ஆஃப் ஆக்ஷன். அதுக்கு நடுவில் நாம் வந்து இந்த பாத்திரம் எந்த சூழ்நிலையில் இருக்கார், அவரோட சூழ்நிலை, அவரோட நிலை என்ன,
அந்த நிலைக்குள்ளே போகிறது, அதுக்குள்ளே இருந்து உள்வாங்கிறது. ஸோ இது எப்போவுமே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரியே இன்னொரு ஒரு முக்கியமான படம் உங்களோட கெரியர்லனா அது சூரரை போற்று தான். சூரரை போற்று அவ்வளோ வந்து ஒரு எல்லாராலையுமே வந்து ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த படத்தில் வந்து உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடச்சிது? ஏன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தீங்க சூரரை போற்றுல. சூரரை போற்று எப்படின்னா, சுதா கோங்கரா மேடம் வந்து அவங்க வந்து மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. நான் 2003 ஆயுத எழுத்து படத்தில் நடிக்கும்போது அவங்க தான் எனக்கு வந்து லைன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, நாங்கள் பேசி கேரக்டரை பற்றி பேசி காஸ்டியூம் டிசைட் பண்ணுறதெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். அகெயின் தட் சீம்ஸ் டு பி யூனோ அந்த கேரக்டரும் கொஞ்சம் ஒரு சஃபிஸ்டிகேட்டட் ஏவியேஷன் மினிஸ்டரோட இதுவாக இருந்தது. ஸோ இது ஓகே, இதை ஐ மீன் எந்த கேள்வியும் இல்லை, அதாவது எந்த டவுட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் வந்து எப்போவுமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே நான் வந்து அஃப்கோர்ஸ்னு சொன்னேன். ஆல்சோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள். சூர்யா சாரோட காம்பினேஷன்ஸ் நிறைய இருந்தது. ஏற்கனவே அவரோட நான் ஆயுத எழுத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு டூ தட். சூரரை போற்றோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுல. உங்களோட கேரக்டருக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்தது? எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு? நான் ஒரு நாடகக்காரங்க, பல நாடகம் பண்ணியிருப்பேன். அது பல ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. பட் நாடகத்துக்கு அந்த ரீச் கிடையாது. ஒரு படத்தில் நீங்கள் ஒரு 2 செகண்ட் எப்பியர் ஆனால் கூட அதோட ரீச். அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் இன்னும் 7 அவார்டு வாங்கியிருக்குங்க அந்த படம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் இது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் பார்த்துருப்பாங்க படத்தை. நீங்கள் தானே அந்த இது நடிச்சிங்க கேட்பாங்க. அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். தட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சார், நீங்கள் வந்துட்டு ஆயுத எழுத்து படத்தில் வந்துட்டு நடிக்கும்போது இவ்வளோ நாள் நம்ம தேட்டரில் நிறைய ட்ராமாஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ சடனாக வந்துட்டு மூவிஸ்க்கு அப்படின்னும் போது சேம் பிளாட்ஃபார்ம் தான், பட் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நாங்கள் வந்து பட்டம்னு ஒரு நாடகம் பண்ணிட்டு இருந்தோம். ராம் சாம் எல்லாம் கூட இருந்தாங்க அந்த இதில். YMCAல அந்த தொடர்ந்து வெளியில் நாங்கள் வந்து பக்ஸ் தியேட்டர்னு ஒரு அரங்கு இருக்குது. அங்கே வந்து ரிச்சர்ட் III, ஷேக்ஸ்பியரோட ரிச்சர்ட் III வந்து நாங்கள் தமிழாக்கம் செஞ்சு ஒரு குமரவேல் தான் அதையும் எழுதினார். ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது மணி சார் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் ஒரு நாளைக்கு. ஸோ என்னை இப்படியே பார்த்துட்டு, நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்களா, நடிக்கிறீங்களான்னு கேட்டார். அவர் கேட்கும்போது அஃப்கோர்ஸ் சார், கண்டிப்பாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறது சந்தோஷமாக தான் இருக்கும் சார்னு. ஸோ அப்படி தான் அந்த இதில் போனேன். அவரோட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளெஷர். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். யூனோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேமராக்கு முன்னால் போயிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் காஸ்டிங் டைரக்டராக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில். பட் இந்த பக்கம் வந்து ஐ வாஸ் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள். பிகாஸ் மணி சார் வந்து அவரோட ஆஃபீஸில் என்னை மீட் பண்ணும்போதே வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்றதை வந்து ரொம்ப தெளிவாக அந்த பாத்திரத்தை வந்து ஒரு அதோட லைன் அந்த என்னன்னு கொடுத்தாரு. ஸோ ஐ நியூ ஆல் த சீன்ஸ். அவர் ஒர்க் பண்ணும்போது, இப்போ மாதவன் சார் கூடயோ இல்லை BR சார் கூடயோ ஒர்க் பண்ணும்போது யூனோ ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சிட் அண்ட் லிசன். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன இப்போ இந்த காட்சியோட மூட் என்ன, அதை எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அப்படி தான் உள்ள போக முடிஞ்சது என்னால். ஏன்னா பாரதி ராஜா சாரோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. ஏகப்பட்ட காம்பினேஷன் சீன்ஸ் 2 பேருக்குமே இருந்துச்சு. எப்படி இருந்தது அவரோட நடிக்கும் போது? அவரோட ப்ரெசன்ஸே வந்து ஒரு கம்பீரமான ப்ரெசன்ஸ் இல்லைங்களா. பட் இதுதான் என்ன, இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல்ஸுங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கே போய் நிற்கும்போது அந்த ஒரு வித்தியாசம் வந்து எங்களுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. அதாவது நான் வந்து VR சார் நீ யாருன்றதெல்லாம் இல்லாமல் அவர் ஒரு கதாபாத்திரம், அவரோட அடியாலாக நான் நிற்கிறேன்றது மட்டும்தான் இருந்தது. அதுதான் அதனால் அந்த மேஜிக் இருந்தது. அதனால் எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணேன்.
அண்ட் சார் நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்ட் ஃபார்மில் லைக் நிறைய அவதாரத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. காஸ்டிங் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட், மூவி ஆர்டிஸ்ட் இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட லைஃப்பில் இந்த ஆர்ட் மேலே இருக்கிற ஒரு லவ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? காலேஜில் படிக்கும்போது கலை மேலே இருக்கிற ஆசை, அதை தூண்டுறதுக்கு பல ஆட்கள் இருந்தாங்க. லயோலா கல்லூரியில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அங்கே லிவ்காம், இன்னைக்கு விஸ்காம்னுவாங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், லிவ்காம், சாந்தன் அலெக்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமாக நான் வந்து ஒரு சிலதை கவனிச்சிட்டு இருந்தேன். சக்கரவர்த்தின்னு வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் மேக்கர் அண்ட் ஃபில்ம் ஸ்காலர். ஸோ அவர் அங்கே வந்து ஃபில்ம் அப்ரிசியேஷன் கிளாஸஸ் எடுப்பார். ஸோ அதுலேருந்து நான் வந்து அந்த மூவிஸை பற்றி இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ள ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. ஓகே. அண்ட் அலையன்ஸ் ஃப்ரான்சேஸ்னு ஃப்ரெஞ்சு கல்லூரி இருக்கு இல்லைங்களா காலேஜ் ரோட்டில், ஆமாம். அங்கே ஒரு சில நாள் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்க தான் போனேன். பட் ஆக்சுவலாக அங்கே போகும்போது அங்கே நாடகம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது, ஒத்திகை. அதை போய் பார்க்கும்போது நீங்களும் வந்து நடிங்க அப்படின்னு என்னை உள்ளே இழுத்துட்டு போனாங்க. அன்னைக்கு இழுத்தது தான் அப்படியே உள்ளே போனேன். என்ன அந்த காலத்தில் கூத்துப்பற்றியும் அதே அலையன்ஸ் ஃப்ரான்சைஸில் தான் நாடகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே இருக்கிற மற்ற சக நடிகர்களோட இவர் பசுபதி சார், ஜெயக்குமார் சார், குமரவேல், இவங்கெல்லாம் வந்து கூத்துப்பற்றியோட இருந்தாங்க. கேஎஸ்கே பிரசாத், இவங்களோட இன்டராக்ஷன்ஸ். அதன் பிறகு நாங்களே வந்து சரி நம்ம சேர்ந்து ஒரு நாடகம் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ என்னோட ஆரம்ப காலத்தில் ஃப்ரெஞ்சு நாடகம் நிறைய பண்ணியிருப்பேன். ஃப்ரான்ஸ்லலாம் போய் ட்ரைனிங் எடுத்து நான் திருப்பி இல்லை இங்கே வந்து கூத்துப்பற்றையில் என்னோட நண்பர்களோடு தான் நாடகம் செய்யணும்னு நான் திரும்பி வந்தேன். ஓ ஓகே. அதிர்ச்சி என்னென்னா எனக்கு அப்போ என்ன ஒரு 21 வயசில் எனக்கு அந்த இது இருந்தது, இல்லை சென்னையில் தான் நாடகம் பண்ணணும், இவங்களோட தான் பண்ணணும். அந்த சின்ன வயசில் நான் கூத்துப்பட்டையில் போய் முத்துசாமி சார்கிட்ட பேசி, சார் உங்கள் நடிகர்களோட நான் ஒரு நாடகத்தை தயாரிக்கிறேன் போது அவர் வந்து சரி செய்யுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோதான், இன்னும் நாங்கள் எப்போவுமே ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு சான்ஸ் கிடைச்சா நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு தமிழ் படம் நடிக்காமல் ஃப்ரெஞ்ச் படம் நடிச்சிருக்கீங்க. எதனால? ஒரு காலகட்டத்தில் நான் அங்கே இருந்தேன், அவ்வளோதான். பாரிஸில் அதாவது தற்செயலாக சிலது நடந்ததுங்க. நான் வந்து நாடகம் செய்யணுன்னு உள்ள வரல, ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு நாடகத்துக்குள்ளே என்னை இழுத்து அதுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு ஒரு 2 நாடகத்தில் நடித்தேன். அப்போ வந்து அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து இல்லை நீங்கள் நல்லாவே பண்ணுறீங்க நாடகம், ஒரு ஸ்காலர்ஷிப் தரேன்னு எனக்கு வந்து அங்கே போய் நாடகம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் ஃபேண்டாஸ்டிக், அங்கே அவின்யூ ஃபெஸ்டிவல்னு ஒன்று இருக்குது, உலகத்தில் பிக்கெஸ்ட்டு தியேட்டர் ஃபெஸ்டிவல். ரஜித் கபூர்னு இப்போ மேக்கிங் ஆஃப் மகாத்மானெல்லாம் பண்ணியிருப்பார் பாம்பேயில். அவரும் நாடகக்காரர், நிறைய சினிமாவும் பண்ணியிருப்பார், நிறைய ஷாம்பெனிகளோட படத்துலலாம் நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்டர். அவரும் நானும். ஸோ இந்த அவின்யூ ஃபெஸ்டிவல் போனோம். டெய்லி அதாவது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நாடகம் நடந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழல். ஸோ நாங்கள் அந்த ஒரு 10-15 நாளில் கிட்டத்தட்ட 60 நாடகம் பார்த்துருப்போம். அண்ட் அது முடிச்சுட்டு நாங்கள் அந்த நகரத்துலேருந்து பாரிஸ் போகும்போது அரியான் முஷ்கின் ஒரு லேடி இருக்காங்க, தியேட்டர் டு சொலை, தியேட்டர் ஆஃப் த சன் அப்படின்னு ஒரு பாரிஸில் பிக்கெஸ்ட் தியேட்டர். அவங்க ஃப்ரெஞ்சு பைசென்டினரி இயர், 200 years ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றி ஒரு கதை, அவங்க அது ஒரு ஃபேண்டசி கதையாக பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நிறைய இந்தியன் ஆக்டர்ஸும் தேவை அப்படின்னாங்க. ஸோ எங்கள் 2 பேரையும் வந்து இந்தியன் காஸ்டிங் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு உள்ளே எடுத்துட்டு, ஸோ பாரிஸ் முழுக்க போய் இந்தியன் ஆக்டர்ஸை கண்டுபிடிச்சி கொண்டாடுறது எங்கள் வேலையாக போச்சு. ஸோ that's how we got in and it was fantastic. Wow. So French எடுத்த உடனே ஷூட்டிங் வந்து ஃப்ரெஞ்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளே, அந்த மாதிரி பீக் சம்மரில் ஷூட்டிங். பாரிஸ் மாநகரத்தை பிளாக் பண்ணி அங்கே
ஷான்செலீஸே மெயின் இது பார்லிமெண்ட்டுக்கு ஆப்போசிட் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஸ்னோ எஃபெக்ட் 2 கிலோமீட்டர் விட்த்துக்கு ஸ்னோ எஃபெக்ட் வாவ் ஓகே சூப்பர் நைட் டைமில் ஃபேண்டாஸ்டிக் ஸோ யூனோ ஸோ நைஸ் லைஃப் இன் பாரிஸ். அப்புறம் எப்படி சார் அகெயின் சென்னை பேக் டு சென்னை வந்தீங்க? அதான் அது எனக்கே இப்போ ஒரு சந்தேகமாக தான் இருக்குது, ஏன்டா திருப்பி வந்த ஒரு சில நேரம் இருக்கும். பட் இந்த ஒரு 60 நாடகத்தை பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் பாரிஸில் இருந்தேன், ஸ்ட்ராஸ்பர்க்னு ஒரு ஊரில் தியேட்டர் ஸ்கூலில் இருந்தேன். மேபி ஒரு 100 நாடகம் பார்த்துருப்பேன் அந்த ஒரு வருஷத்தில். அந்த 100 நாடகம் பார்க்கும்போதே எனக்கு வந்து இல்லை, தமிழ்நாட்டில் நாம் இந்த காலகட்டத்தில் கூத்துப்பட்டறையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கு வந்து இது எல்லாத்தையும் விட பெட்டரான ஒர்க்கு. இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ரியல் தியேட்டருக்கு போகிறதான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு கோ பேக். ஓகே ஓகே. டக்குன்னு ஒரு நாள் ஓ இல்லை நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம், அங்கே தான் ஒர்க் நடக்குது, அங்கே தான் போனோம். நான் நிறைய ஃப்ளாஷி ஒர்க் இருக்கும், நிறைய பயங்கர எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸ்டேஜில் வந்து நீங்கள் எதிர்பாராத எஃபெக்ட்ஸ் எல்லாம், சன்லைட்டு கொண்டு வருவான், 20 மிரர் போட்டிருப்பான், அது டக்குன்னு ஷிஃப்ட் ஆகும், பயங்கர சீன் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு சினிமாவில் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து அவங்க ஸ்டேஜில் கொண்டு வந்துடுவாங்க. ஓகே. அவ்வளோ கிராஃப்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 1998 1999 இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நாடகத்தை நீங்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பேரும் வாங்கிச்சு அந்த நாடகம். அது வேற எந்த நாடகமும் இல்லை, பொன்னியின் செல்வன் தான். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பொன்னியின் செல்வன் எப்படின்னா, நாங்கள் 98ல் நீங்கள் சொல்கிற மாதிரி வேஷக்காரன் ஒரு நாடகம், வேஷக்காரன்ற நாடகத்தை ஒரு பொய் சாமியார் வந்து ஒரு வீட்டில் பூந்து கலாட்டா பண்ணுறது. பசுபதி சார் தான் போலி சாமியார், குமரவேல் வந்து அவரோட வீட்டில் தான் இதெல்லாம் நடக்கும். இப்படி இப்போ நாங்கள் வந்து ஒரு 20 வில்லேஜஸில் போனோம். புரிசை கிராமம்னு ஒன்று இருக்குது. புரிசையில் தான் ரொம்ப முக்கியமான தெருக்கூத்து சென்டர். அது கணப்பத்தம்பிரானோட தெருக்கூத்து மன்றம் அங்கே இருந்தது. ஸோ புரிசையை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு 20 கிராமத்தில் போய் நாடகம் போட்டோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் பாட்டோம். ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரென்த் எங்களுக்கு, அந்த பாப்புலர் தியேட்டர் என்ன, மக்களோட இருந்து நாடகம் பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சுது. அந்த ஸோ அதை பார்க்க வர சில ஆட்கள் வந்து ஸ்வர்ணவேல், அவர் வந்து சீரீஸ் டைரக்டர், இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் ஸ்காலர், யூஎஸ்லலாம் ஸ்காலராக இருந்திருக்காரு. அவர் அதை வந்து பார்த்து, நீங்கள் இவ்வளோ பாப்புலராக எடுத்துகிட்டு போகிறீங்க நாடகத்தை, வை டோன்ட் யூ ட்ரை பொன்னியின் செல்வன் அப்படின்னு குமரவேல் வீட்டில் தான் அதை கேட்டார். ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டார். ஸோ வித்தவுட் மச் திங்கிங் நான் வந்து குமரவேல் பார்த்து, நீ எழுதுனா நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னேன். நீ டைரக்ட் பண்ணுறியா, அப்போ நான் எழுதுறேன். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் தட் கான்ஃபிடென்ஸ் இன் ஈச் அதர் அண்ட் த டீம். பிகாஸ் நாங்கள் வந்து இந்த வில்லேஜஸில் போய் ஒர்க் பண்ணும்போது நோ ஃபேன்சி லைட்டிங், நோ மைக்கிங், நத்திங். பியூர் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு இதில் ஆக்கூர்னு ஒரு வில்லேஜில் தான் அவர் ஸ்வர்ணவேல் வந்து பார்த்தார். 3000 பேர் ஆடியன்ஸில் உட்காந்துருந்தாங்க. அந்த 3000 பேரை வந்து நீங்கள் ஸ்டேஜில் நின்று கமாண்ட் பண்ணணுன்னா அது இட்ஸ் நாட் அ ஜோக், வெரி ப்ரெசன்ட். அது நாங்கள் மேஜிக் லேண்டர்னில் அது பண்ணிட்டு இருந்தோம். மக்களுக்கு நாடகத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் எங்களோட நோக்கம். ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது இது நடக்குது. ஸோ தென் வி செட், இதுதான் நம்ம எஸ் கல்கியோட பொன்னியின் செல்வன்றது டெஃபினெட்லி மக்களை போய் சேரும், மக்கள் வருவாங்க நாடகத்தை பார்க்க. திருப்பி நாடகத்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கலான்றத பிளான் பண்ணி தான் அது நாங்கள் இறங்கணும் அதுக்குள்ளே. பட் இட் டுக் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி தான். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு ஆக்டர்ஸை எடுத்துகிட்டு போகணுமே ஃபஸ்ட்டு. அதுக்கான ட்ரைனிங், இந்த நடன வடிவங்கள், மார்ஷல் ஆர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி அந்த இதுக்கு போய் அந்த காலகட்டத்துக்கு போக முயற்சி பண்ணி ட்ராவல் பண்ணி அந்த கதையில் இருக்கிற நிறைய ஏரியாஸில் ட்ராவல் பண்ணி பார்த்து
அதுக்கப்புறம் தான் நாங்கள் நாடகத்தை மேடையாற்றணும். Okay, nice. பொன்னியின் செல்வன் சொல்லும் போதே வந்துட்டு எனக்கு அந்த புக்ஸ் தான் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட 6 புக்கு, இவ்வளோ பெருசு. அந்த புக்கு படிக்கணும் அப்படின்னாலே வந்துட்டு அதுக்கு ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கணும். அங்கே இருக்க புல்லை கூட எழுதி வச்சிருப்பாங்க, அதில் அங்கே புல்லு இருந்தது. ஆமாம்மா, ஆமாம். ஹார்ட் டு ரீட் மட்டும் இல்லை, அது படிச்சுட்டு இருக்கிற ஆட்கள் வந்து எப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு டயலாக் அவங்க மெமரியில் அப்படி எழுதியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இமேஜரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வேர்ட் பிளே மட்டும் இல்லை, வேர்ட் பிளே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பட் இமேஜரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ் வந்து மைண்டில் நிற்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி 2022 இயர்ல உங்களோட கலை சேவையை பாராட்டி வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஹானரபிள் அவார்ட் கொடுத்தாங்களாமே, என்ன அவார்டு அது? ஷெவாலியே அவார்டுன்னு தான் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அதை பற்றி. ஷெவாலியே அவார்டுன்னா ஐயா சிவாஜி கணேசனுக்கு அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க, சத்யஜித் ரேக்கு கொடுத்துருக்காங்க, கேரி சாபர்ஸுக்கெல்லாம் சார் கேரி சாபர்ஸ்னு சொல்கிற அந்த இது ஃபார் தி அப்ரிசியேஷன் ஆஃப் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு தி ஆர்ட்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஸோ அது வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து வருஷம் அவங்க வந்து ஒரு சில ஆட்களுக்கு கொடுப்பாங்க. ரேராக தான் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. பிகாஸ் நாம் வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட நாடகத்தை யாரும் பண்ணுறதில்ல. நாடகம் கலைக்குள்ளே நம்ம போகும்போது இதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. யூ டூ வாட் யூ ஹேவ் டு டூ. பட் அதுக்கு அர்த்தம் என்னென்னா யாரோ ஒருத்தர் வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இவ்வளோ நீண்ட பயணம் இருந்திருக்கு, அந்த காலகட்டத்தில் இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்றது யாரோ ஒருத்தர் கவனிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் I'm very happy to have that honor. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு லைக் இந்த மாதிரி தியேட்டர் பிளேஸ் அண்ட் அதில் இருக்க டைரக்ஷன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கேப் எடுத்து காஸ்டிங் டைரக்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டைவர்ஷன் எப்படி உங்கள் லைஃப்குள்ளே வந்தது? ஆரம்ப காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போது நாடகம் பெயிண்டிங் ரெண்டுமே வந்து நான் உள்வாங்கிட்டேன். ஸோ பல சீனியர் ஆர்டிஸ்டோடு நான் அந்த காலத்துலேருந்து ட்ராவல் ஆகிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் பகவான் சவான், ஜான் டுன்சேன், இந்த மாதிரி பெரிய ஆர்ட் பெயிண்டர்ஸ். கிருஷ்ணமூர்த்தி சார் ஆர்ட் டைரக்டர் இருந்தார். ஸோ கூத்துப்பற்றையோட அவர் நிறைய ஒர்க் பண்ணுவார் அந்த காலகட்டத்தில். ட்ராட்ஸ்கி மருது சார், அதே போல் தொட்டாத்தர்னி சாரோடையும் எனக்கு வந்து அப்போலேருந்து ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஸோ சில இதில் வந்து இப்போ நாடகத்தில் வந்து நீங்கள் தனியாக சர்வைவ் பண்ண முடியாது. நாடகத்தில் வந்து financially வந்து it's not a viable. So I used to be an assistant director a lot of ad films. So அப்போலேருந்து தரணி சாரோட அந்த நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ we have a good relationship that way. ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் அவர் என்னை கூப்பிடுவார், டேய் நீ இருந்தால் நல்லா இருக்குண்டா அப்படின்னு. ஸோ I had to go. ஸோ தேட் இஸ் அவர் தான் இப்போ பொன்னியின் செல்வன் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதுலேருந்து பண்ணும்போதே அவர் தான் செட்டு போட்டார் எனக்கு. ஸோ எங்கள் நாடகத்துக்கும் அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இட்ஸ் வெரி பிக் திங். நாங்கள் வந்து இப்போது அந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணணுன்னா ஊர் கூட்டி தான் தேர் இழுக்க முடியும்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பொன்னியின் செல்வன் பண்ணும்போது எங்கே எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு தர்ணி சாரோட தம்பி இருந்தார், ஆர்ட் டைரக்டர் தோட்டா யாது. அவர் தான் ஒரு 5,000 rupees செக் எடுத்து ஃபஸ்ட்டு செக் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவர் கேட்டார்னா நான் ஐ வில் கோ ஒர்க் ஆன் அ ப்ராஜெக்ட் ஆர் சம்திங். ஸோ தட்ஸ் பட் இட்ஸ் ஆல் ஒன் ஃபீல்டு. அதாவது இப்போ ஒரு நடிகனாக இப்போ எனக்கு தெரியுது, இப்போ நடிகனாக வந்து ஒரு இதில் நிற்கும்போது, அட்மாஸ்ஃபியரில் நிற்கும்போது எது வரைக்கும் இருக்குது, செட் எது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுவாங்க, ஓகே நம்ம ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் மை மூவ்மெண்ட், இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பெட்டர். அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் எப்படிப்பட்ட ஒரு நடிகராக வந்து நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன மாதிரி கேரக்டர்ஸ்க்காக காத்துட்ருக்கீங்க? லைக் எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். நீங்களும் வந்துட்டு இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் கோல் என்ன சார்? எந்த அளவுக்கு கோலில் அடிக்க முடியுமோ டீம் ஜெயிக்கிறோம், அவ்வளோதான் முக்கியம் இல்லைங்களா? ஸோ யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் தேட். ஐ ஆம் ரெடி டு டூ ஆல் த ரோல்ஸ். அண்ட் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காதுங்க.
So I am aware and I am, humble in the knowledge that you have been given an opportunity. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை ரெஸ்பான்சிபிளாக நம்ம ஒர்க் பண்ணி அதில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நுணுக்கமாக நம்ம ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து வர முடியுமோ அது வந்து அத்தனை கோடி மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். ஸோ அதுக்காக எந்த உழைப்பு வேணால் நம்ம எடுக்கலாம். நிச்சயமா. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் டு டூ அ வில்லன். லாங் டைம் யூ ஹேவன் ஹேட் தோஸ் கிளாசி வில்லன்ஸ். ரகுவரன் சாரோட யூ ரிமெம்பர் தோஸ் இல்லையா? எவ்வளோ இயல்பாக அவர் வந்து தட் ப்ரெசன்ஸ் ஹி ஹேட், ஃபேண்டாஸ்டிக். ஐ மீன் லாட். ஐ லவ் all our actors. So nice. And sir, நீங்க அப்பவே வந்துட்டு மணி சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரக்டர் கூட நான் இவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு யாராவது உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிருக்காங்களா? That's a tricky question, but எனக்கு வந்து right now there are a lot of amazing young talents. இப்போ சாம் சார் கூட I don't know, இதுக்கு முன்னாடி அவர் பண்ணது கிடையாது. பட் when I'm looking at it, I'm seeing a fresh director, fantastic new views. So it's fantastic to work with new directors. Of course mani sir oda thiruppi work பண்றதும் வந்து பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் இல்லையா? I'm seeing a lot of Nalan sir or Arun Madheswaran, Captain Miller நெல்லாம் பண்ண எடுத்தாருப்பாங்க. Very interesting filmmaking happening in Tamil Nadu today. So எனக்கு I don't have any restrictive things. I love watching the new films. I love all the இப்போ ஒரு கமல் சாரோட படம்னா there is so much to learn. ஸோ ரெண்டுமே இருக்குது. அப்சல்யூட் மாஸ்டர்ஸும் இருக்காங்க அண்ட் பட்டிங் ஜீனியஸஸும் இருக்காங்க. ஸோ இஃப் த ரோல் இஸ் ரைட், ரோலில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கோப் கிடைச்சதுன்னா you can work with anyone. அண்ட் நீங்கள் உங்களோட லைஃப் டைமில் வந்துட்டு பல வருஷங்கள் ஆர்ட்னு தான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்துட்டு மீடியா இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. ஸோ சம்திங் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் இஸ் ஐ திங்க் நீங்கள் வந்து அந்த க்யூரியாசிட்டியை எப்போவுமே கடைபிடிக்கணும். அது வந்து அதை காப்பாற்றுறது தான் உங்கள் வேலை. அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் முழுமையாக லைஃபுக்குள்ளே நீங்கள் இறங்கணும். Observe life, observe people, observe the beauty of everyday things. அன்றாட வாழ்க்கையில் மக்களோட இன்பங்கள் துன்பங்கள் அதையும் நீங்கள் ஸ்டடி பண்ணணும், உள்வாங்கிக்கணும். நான் அவங்க கதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் யோர் செல்ஃப், நான் என்ன பண்ணலாம், நான் எப்படி பண்ணலாம், நான் இப்படி பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் ஆர்ட் இஸ் நாட் ஈஸி. ஸோ why should it be easy? Nothing is easy. Cricket is not easy. இல்லையா? நீங்கள் இங்கே டிவி பார்த்தோ சிக்ஸர் அடிக்கலான்னு நீங்கள் போவீங்க. அந்த பந்து வந்து அந்த பேட்டில் படும்போது உங்களுக்கு தெரியும் அதோட வெயிட் என்ன. இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ நத்திங் இஸ் ஈஸி, பட் வாட் இஸ் ஈஸி இஸ் not really enjoyable. Nice sir. Very well said sir. ரொம்ப அழகா சொன்னீங்க. and thank you so much sir. இவ்ளோ நேரம் வந்துட்டு நாங்க கேட்ட நிறைய क्वेश्चंस्க்கு ரொம்ப அழகா நிறைய clarifications எல்லாம் கொடுத்தீங்க. and thank you so much for. Thank you both.